வெல்கம் டு ஆராதனா கிச்சன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாம மரவள்ளி கிழங்கு செய்ய போறோம். இதை ஏரள கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதை ஈவினிங் டிஃபனா வச்சுக்கலாம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும். நம்ம இதை மாதிரி மரவள்ளி கிழங்க சுத்தம் பண்ணி சிறு சிறு துண்டா நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி 2 சவுண்டு வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு செய்வாங்க, ஒயிட்டாகவும் செய்யலாம். சில கிழங்கு 2 விசில் வெந்துடும். இப்போ நான் 3 விசில் வச்சுருக்கேன். 3 விசில் வச்சப்பறம் தான் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. 3 விசில் வச்சுருக்கேன். இப்போ இந்த இப்போ கிழங்க நம்ம தண்ணி எடுத்துட்டு நம்ம தாளிக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இனி தாளிக்கலாம். இப்போ மரவள்ளி கிழங்கு தாளிக்க ஆயில் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், சிறிது சீவிய இஞ்சி, ஒரு சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை சிறிது, இப்போ கிழங்கு நம்ம ஆட் பண்ணலாம். மரவள்ளி கிழங்கு தேவையான சால்ட்டு போடுறோம். நம்ம ஃபஸ்ட்டு சால்ட்டு போடல, ஏன்னா சால்ட் போட்டால் சில கிழங்கு வேகாது. அதனால் நம்ம சால்ட்டு ஃபஸ்ட்டு போடலை, இப்போ தான் போடுறோம். தேவையான அளவு சால்ட்டு போடணும். கம்மியாக போட்டுட்டோன்னா திருப்பி போட்டுக்கலாம். நிறைய போட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பூரி கிழங்குக்கெல்லாம் வைக்கணும்னா இந்த கிழங்கு வச்சுக்கலாம். ஆனால் 4 சவுண்டு வேக வைக்கணும். அப்போ தான் நல்ல மசிய வந்திருக்கும். இப்போ சும்மா காஃபிக்கெலாம் சாப்பிட்றதுனா இப்படி வேக வைக்கணும். இது 3 சவுண்டு வச்சுருந்தேன். இப்போ உப்பு காரம் எல்லாம் சரியாக வந்துடுச்சு. இப்போ தேங்காய் துருவலை மேலே போட போகிறோம். ஈவினிங் காஃபிக்கு பசங்களுக்கு எடுத்து வச்சு கொடுக்கலாம், சாப்பிடுவோம். இப்போ சுவையான மரவள்ளி கிழங்கு டிஃபன் ரெடி.